அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு பிளாஸ்டிக் உடைய பயன்பாடுகளும் அதற்கான பாதிப்புகளும். நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நிறைய பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் தான் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிறப்போ நிறைய நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை பல வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினி மைக்ரோ மாதிரி நிறைய அவங்களுடைய தன்மையில் என்ன செய்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றது மாதிரி. இது என்ன மீனிங் அப்படின்னா, வார்க்கத்தக்க ஒரு பொருள், பிளாஸ்டிக்கோஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லிலேருந்து வந்தது தான் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. பிளாஸ்டிக்னால் என்னென்னா பிசைவு கொள்ளுதல், அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது. அடுத்த தந்தா வளைஞ்சு கொடுக்காமலும் உடஞ்சி போகாமலும் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகிழி பொருட்கள்னு சொல்கிறோம். களிமண் கூட கிட்டத்தட்ட ஒரு வகையான நெகிழி பொருள் தான். ஏன் அப்படின்னா நாம் ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த களிமண்ணை நாம் உருவாக்குறோம். இப்போது இந்த பீங்கான் கண்ணாடியெலாம் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் முருகலான பொருட்கள். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் கொஞ்சம் லேசாக திருப்பினா கூட கண்டிப்பாக அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு, வெள்ளி, தங்கம் இந்த மாதிரியான உலோகங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வச்சு வளைச்சோம் அப்படின்னா அது என்ன செய்யணும்னா திரும்ப மாறிக்கும். இந்த மாதிரி பல பொருட்கள் அந்தந்த மாற்றத்துக்கு ஏற்றது மாதிரி மாறிக்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் மயமாக தான் இன்றைக்கி இருக்குது. நாம் இந்த காலையில் எந்திரிச்சு பல் துலக்கிற அந்த ப்ரஷ்ஷிலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோன்னா நிறைய பொருட்களை நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்ருக்கோம். நெகிழி பயன்பாட்டிலேயே ரொம்ப அதிகமான இடத்துல ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது முதல்ல அமெரிக்கா, ரெண்டாவது சீனா, அதுக்கப்புறம் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ரப்பர், கண்ணாடி, இரும்பு, அலுமினியம், மரம் இந்த மாதிரி பொருள்களால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு மாற்றாக இன்றைக்கி இந்த நெகிழி பொருள்கள்லாம் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நாம் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா நிறைய சணல் பைகள், மூங்கில் கூடைகள் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் லேசாக நம்மளுடைய அந்த நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள சின்ன ஊடுருவல் மாதிரி வந்த இந்த பிளாஸ்டிக் இன்றைக்கி எல்லா உலகத்து முழுக்கவும் இந்த பிளாஸ்டிக்கானது பயன்பாட்டுக்குள்ளார வந்துடுச்சு. இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? இப்போது இதுக்கான மாற்று வழியை நாம் யோசிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு முறை பயன்படுத்தின பொருளை தூக்கி எரியக்கூடிய பொருள்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு தீமையை தான் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இலை, சணல், காகிதப்பை, துணிப்பை இதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். இப்போ நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னா அங்கே இயற்கையாக விளையக்கூடிய வாழை இலையை பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்துறதில்ல. இப்போ அதுவே மாறிடுச்சு. அப்போது சில இடங்களில் பாக்கு மட்டை தட்டுகள் பயன்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கிய முறைகளை மாற்றிக்கணும் அப்படின்னா இலைகள், வாழை இலைகளையும் அதே போல் பாக்கு மட்டை தட்டுகள் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். தவிர்க்க முடியாத நேரத்தில் 40 மைக்ரானுக்கும் தடிமனுக்கு மேற்பட்ட அந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தலாம். இதை நாம் என்ன செய்யலாம்னா மறுசுழற்சி செஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம சூழல் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பைகளை நாம் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்துக்கலாம். அதே போல் குவளைகள் எல்லாம் பாக்கு மட்டைகளால் செய்யப்பட்டதை பயன்படுத்தலாம். கேரளாவில் மட்கக்கூடிய காகித பைகளில் தான் பாலே அடைச்சி விற்கிறாங்க. அப்போ நாமளும் இந்த மாதிரியான பல முன்னெடுப்பு கிராமங்கள் இருக்குது, நகரங்கள் இருக்குது அப்படின்றப்போ அதை நம்ம பின்பற்றலாம். நெகிழி பொருட்களை நாம் எல்லா இடத்துலையும் கொட்டாமல் அதை நம்ம ஒரு இடத்துல சேகரித்து வச்சு மறுசுழற்சி செஞ்சு திரும்பவும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த பிளாஸ்டிக்கை எரிக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால நிறைய அதிலிருந்து வேதியியல் சேர்மங்கள், தனிமங்கள் எல்லாம் காற்றையும் நம்மள சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சுவாசத்துக்கும் அது பிரச்சனையை ஏற்படுத்தி உடல் தீங்குக்கு அது மிகவும் காரணமாக இருக்குது. அதே போல் நெகிழிக்கு பதிலாக தூய மணலோட, நல்ல சுத்தமான மணலோட மெக்னீஷியம் சேர்த்து வச்சு அதில் சிலிக்கானை சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெகிழி எல்லா
எல்லா வேலைகளுக்கும், அதாவது எல்லா நம்ம பயன்பாடுகளுக்குமே ஏற்றதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை மாற்றி அமைச்சிக்கலாம். இதில் பாலித்தீன், நெகிழி வகைகள், இலகக்கூடிய தன்மை, இறுகக்கூடிய நெகிழிகள், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இது எல்லாமும் நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நெகிழியை பயன்படுத்துறதுனால, பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அது இருக்குது. அப்போது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். பிளாஸ்டிக்கு பதிலாக மாற்று உபயோகப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக்கை நாம் ஒரே அடியாக ஒழிக்க முடியும், நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும்.